அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 39. இதில் பிறவனுடைய சமுதாயத்தினர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாய மக்களுக்கும் நிறைய தொல்லைகள் கொடுத்திருக்கிறார்கள். அவைகளை பற்றி இனி தொடராக நம்ம பார்ப்போம். அதை பற்றி அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். இந்த பூமியில் குழப்பம் செய்வதற்காகவும் உம்மை உமது கடவுள்களையும் புறக்கணிப்பதற்காகவும் மூசாவையும் அவரது சமுதாயத்தையும் விட்டு வைக்க போகிறீரா என்று பிறவனுடைய சமுதாயத்து பிரமுகர்கள் கேட்கிறார்கள். அவர்களின் ஆண் மக்களை கொள்வோம், பெண் மக்களை உயிருடன் விட்டுவிடுவோம், நாம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்கள், ஆதிக்கம் செலுத்தி கொண்டு தான் இருப்போம் என்று பிறவன் கூறினான். அல்லாவிடம் உதவி தேடுங்கள், பொறுமையாக இருங்கள், பூமி அல்லாவுக்கே உரியது, தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு அதை அவன் உரிமையாக்குவான், இறுதி முடிவு இறைவனை அஞ்சுவோருக்கே சாதகமாக இருக்கும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு கூறினார்கள். நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் நீர் எங்களிடம் வந்த பின்னரும் தொல்லை கொடுக்கப்பட்டு வருகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். உங்கள் இறைவன் உங்கள் எதிரியை அழித்து உங்களை அவர்களுடைய பூமியில் உங்களுக்கு பகரமாக்கி தருவான். அதில் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை என்ன அல்லாஹ் கவனிப்பான். படிப்பினை பெறுவதற்காக பல வகை பஞ்சங்களும் பலன்களை குறைப்பதன் மூலமும் பிறவனுடைய சமுதாயத்தை தண்டித்தோம் என்று அல்லாஹ் தொடங்குகிறான். அவர்களுக்கு ஏதேனும் நன்மை வந்தால் அது எங்களுக்காக கிடைத்தது என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு தீங்கு ஏற்படுமையானால் மூசாவையும் அவருடன் உள்ளவர்களையும் பீடையாக கருதுகின்றனர். கவனத்தில் கொள்க, அவர்கள் பீடையாக கருதுவது அல்லாவிடமிருந்து வந்துள்ளது. எனினும் அவர்களில் அதிகமானோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. எங்களை வசியம் செய்வதற்காக நீர் எந்த சான்றை கொண்டு வந்த போதிலும் நாம் உம்மை நம்ப போவதில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாவுடைய அத்தாட்சிகளை சொல்லி நம்புங்கப்பா, அழிஞ்சு நாசமாயிடாதீங்கன்னு அறிவுறுத்துகிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை, இது சூனியம் அப்படின்னு சொல்லி முழுமையாக நிராகரிக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு எதிராக வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளி, பேன், தவளைகள், இரத்தம் ஆகிய தெளிவான சான்றுகளை அனுப்பினோம். அவர்கள் ஆணவம் கொண்டார்கள், குற்றம் புரிந்த கூட்டமாகவே இருந்தார்கள் என்று இதன் தொடர்ச்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தில் 127 133 வரை தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான். இது மேற்கொண்ட அதிகமான விவரங்களோடு இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அவர்களுடைய இந்த பிரச்சாரம், அவர்கள் கொடுத்த தொல்லைகள் நிறைய இருக்குது. அதை தொடர்ச்சியாக பார்த்து வருவோம். தொடராக கவனமாக செய்திகளை செவிமடுத்து அதில் பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்.